தண்ணி அடியா. தண்ணி அடிச்சு தானே உடம்பு எப்படி போய் நிக்குது? எந்த தண்ணி? நீ ஏன் அந்த தண்ணிக்கு போற? கையில காசு இல்ல நேரம், கண்ட நேரத்துல கண்டதனே ஞாபகப்படுத்தாத. ஆமா, இத பாரு, ஒரு பானை நிறையறதுக்காக இவ்வளவு நேரமா அடிச்சிட்டு இருப்பாங்க. அடியே, நானும் முடிஞ்ச வரைக்கும் தானே அடிக்கிறேன். வர்ற தண்ணி தானே வரும். ஒரு ஆம்பளைக்கு இதை விட கேவலம் வேற எதுவும் வேண்டாம். இதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. புலிவாசம் போட்டு ரோட்ல ஆடுற, வர்ற பணம் பூராவும் குடிச்சே தீத்தர்ற. இப்போ வாடகை பணம் கேட்கறதுக்காக அந்த ராட்சத வருவான். அவன் வந்தான்னா நீயே பதில் சொல்லு. பெரிய அரண்மனையை கட்டிட்டான், அதுக்கு வாடகை 4 கீத்தை வச்சு கட்டி இருக்கிறான். இதுக்கு போய் என்னையா புலிவேஷம்? வாடகை பணம் எங்க? 4 மணிக்கு நான் கடத்தல் ஆடுறேன், 8 மணிக்கு மாரியாத்தா கோயில் ஆடுறேன். அதுல வர்ற பணத்தை உங்க வாடகை கட்டிடுறேங்க. மரியாதையா கொடுத்துரு, இல்லன்னா புலி வேஷம் போட மாட்டேன், பூனை வேஷம் போடுவேன். ஜாகிரதை. வாங்கடா. என்னமா பெரிய வீராப்பா பேசுனிய? அவனை பார்த்த உடனே அப்படியே எற மாதிரி சுருண்டுகிட்டிய. நான் ஒண்ணு அவனுக்கு பயப்படலடி. கூட 2 பயலுக்கு வந்தான் பாரு. அவனுக்கு அக்கு தொக்கு இல்லாத அவனுக்கு எதையும் செய்வானுங்க. இந்த புடவைய காய போடு. ஓம் புடவை நான் காய போடவா? அந்த பக்கம் கொண்டு போய் கட்டிட்டு போடு. என்னையா புலி வேஷம்? இன்னைக்கு வேஷம் கிட்ட எங்கேயும் போலியா? நல்லா கேட்டானே, ஒரு போட்டியிலே கலந்துக்க போறேன். அப்படியா? ஒழுங்கா பணத்தை சம்பாதிச்சு சம்சாரத்துக்கிட்ட கொடு, சாராய கடையில கொடுக்காத. அண்ணா, நான் தண்ணி போடுறதை நிறுத்திட்டேன். நிஜமாவா? நேத்திக்கு சாப்பிடலான்னு டீ கடை பக்கம் போனேன். அந்த டீ கடை கிராம் போன்ல கீரல் விழுந்த ரிக்கார்டு போல இருக்குது. அன்ன கிளி உன்னை தேடுதே 6 மாசம் 6 மாசம் 6 மாசம் என்ன அப்படின்னு அங்கேயே நின்னுது. 6 மாசம் ஜெயில்னு எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அந்த சமயத்துல ஒரு 50 பேரை அந்த ஏரியால இருந்து போலீஸ் தள்ளிட்டு போச்சு. அப்படியே வந்தவன் தானே. இனிமே நீ தண்ணியே போட மாட்டேன். இல்ல, போடவே மாட்டேன். இந்த சட்டத்தை தளர்த்துனதுக்கு பிறகு ஒரு கை பார்க்கலான்னு இருக்கு. பெரியாம்பள ஆட்டம் எப்படி? ஆட்டம் பிரமாதம். இது என்ன கண்டபோ என் பொண்டாட்டிய பார்த்த உடனே ஆடுவேன் பாரு ஆட்டம். அதுக்கு தாளம் வாசிக்கவே முடியாது. சரி சரி, சம்பளத்தை கொடு. ஏற்கனவே 100 ரூபாய் பாக்கி. சரி, அதை கழிச்சுக்கிட்டு 50 ரூபாய் குடிய. பொண்டாட்டி கையில் தான் கொடுக்கறது. அவ அப்படி சொல்லிட்டாளா? சரி, ஒரு 10 ரூபாய் குடியா. இல்ல, ஒரு 3 கிளாஸ்க்கு 5 ரூபாய் குடியா. இல்ல, இவ்வளவு தூரம் ஆடி இருக்கிறேன், உடம்பெல்லாம் வலிக்குது. ஒரு கிளாஸ் கூட பணம் இல்லைன்னா எப்படி குடியா? இல்ல, நல்லா பண்ணி பிடிக்கும். என்ன சரி? ஐயோ, கொஞ்சம் நில்லுங்க. ஆமா, நீங்க எல்லாம் வர்றீங்க, என் புருஷனை காணமே. பாத்தீங்களா? எங்க அவரு? அம்மா, நீங்க வந்து பணத்தை பிடிச்சீங்கன்னு எங்க இருக்கிற பணத்தை சேர்த்து பிடிச்சிட்டு போயிட்டாருங்க. எங்க போயிட்டாரு? இந்த பக்கம் தான் போறாரு. நான் இந்த வழியா தானே வர்றேன், ஆளையே காணமே. வளைய போட்டு கடல்ல எங்கேயாவது புலி இருக்குமாடா? புலி விரல்லாம் சிக்குதுடா. நான் புலிகாசம் போட்டு ஆடுறவன்டா. கடனுக்கு பயந்து கடல்ல வந்து விழுந்தடா. நான் கடல் புலி இல்லடா, கடன் பட்ட புலிடா. ஐயோ, வலை எடுத்துட்டு ஆற விடுங்கடா. முடியாது. எங்க முதலாளி கடல்ல மீனை தவிர வேற எது கிடைச்சாலும் கொண்டாந்து ஒப்படைக்க சொல்லியிருக்காரு. ஆமா, கூட்டுல அடைச்சுட்டு முதலாளியை போய் கூட்டிட்டு வரும். ஏண்டா கடல் புலின்றீங்க? கண்ணு காலு கை மூக்கெல்லாம் மனுஷன் மாதிரி இருக்குது. ஏன் அறிவு கட்ட முண்டா தவறா தலையா? இங்க வா, இங்க வாடா.
கண்ணு மூக்கெல்லாம் இருக்குல்ல, மனுஷன் மாதிரி என்னடா, மனுஷன் தான்டா. ஏன்டா இப்படி என் உயிர் எடுக்கிறீங்க? ஆடா புலி தமிழ் பேசுது. பேசுறேன்ல, புலி எங்க தமிழ் பேசுமா? சினிமாவுல ஆடு பாம்பெல்லாம் பேசல, புலி பேசுறதுன்னா அதிசயமா? நீ பெரிய ஆராய்ச்சியாளர் கொண்டாட்டி. இவங்களை எல்லாம் திருத்தவே முடியாத சுத்த வித்த பாக்குற கும்பல். எதை கொண்டாந்து அடைச்சு வை, உடனே கும்பல் சேர்ந்துருமே. குடிக்க 25 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இதுக்குள்ள மாட்டிக்கிட்டானே. அதுல மாட்டினா 3 மாசம், இவனுங்கள்ட்ட மாட்டி இருக்கிற எத்தனை மாசமோ. ஐயோ ஐயோ. இங்க வா. இருக்கிற நிலைமைய பார்த்தா கூட்டம் அதிகமா சேரும் போல தெரியுது. அதனால சுத்தி தட்டிய கட்டி 10 பைசா டிக்கெட் போடு. வர்ற கலெக்ஷன்ல ஆளுக்கு பாதி. அப்ப நானா சரி நானா போடுவோம்டா. நீங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் குளிய நோண்டுங்க. கருப்பையா, இது யாரு? கலெக்ஷனா கான்ட்ராக்டா எடுத்துருவாங்களே. ஐயா, முதலாளி ஊருக்கு போயிருக்காராம், நாளைக்கு தான் வருவாராம். அது வரைக்கும் கடல் புலிய பத்திரமா பாத்துக்க சொன்னாங்க அம்மா. அது வரைக்கும் என்ன திட்டீங்க? பாவம் பட்டினியா இருக்கும். கடல்ல பிடிச்சதுதானே, கடல் பாம்பு, கடல் நண்டு, கடல் ஆமை எல்லாத்தையும் போடுவோம் வாங்கடா. இந்த பாரு, இந்த பாம்பு நண்டு இதெல்லாம் கொண்டாந்து உள்ள விட்டா தொலைச்சு புடுவாமா. அதே அதே எதுவும் விவரம் தெரியாம செய்யாதீங்கடா. போடுறதான் போடுற. ஒரு கிளாஸ் சாராயமும் ஒரு கோழி சப்பையும் கொண்டாந்து போட. சப்பையா நல்லா இருக்கேன். நீ பள்ளிக்கூடம் போலையா? உன்னை பாக்கிறதுக்கு ஸ்கூல்ல லீவ் போட்டேன். என்னையும் கெடுத்து உன்னையும் கெடுத்துட்டானுங்க. இன்னும் யார் யார கெடுக்க போறானுங்களோ. என்னடா திங்கிற? கடலை முட்டாய். என்ன சொன்னுக்குற? இல்லையா கொடுத்துதான் பாரு. கடல் முட்டாய் கூட திங்குற. நீ இங்கே இரு, நான் போய் வடை முறுக்கா இருக்கும் இதெல்லாம் வாங்கிட்டு வரேன். அரிசி முறுக்கா பார்த்து வாங்கிட்டு வாடா. சரி. ஒரு மாதிரியா பசி அடங்கிருச்சு. தண்ணி தண்ணி வச்சிருக்கானுங்க பார். தண்ணிக்காக ஆசைப்பட்டு இந்த தண்ணியா? கொஞ்ச நேரம் தூங்குவோம். அப்புறமேல பன்னிக்கறி போடலாம்டா. வீட்டு வாசல் ஒரு நாள் செட்டு கிடக்கா, அது போட வேண்டாம். அடே, இந்த ஊர் ஜனங்க ரொம்ப நல்ல ஜனங்க. உனக்கும் ஒரு பாச உணர்ச்சி. பசி அடங்கு நேரத்துல கொண்டு வந்துட்டான். சரி இப்படி இருக்கட்டும், இல்லாட்டி காது வலிக்கும். புலி தூங்குதுடா. ஆமா ஆமா. தண்ணியில பிடிச்ச புலி ஈரங்காந்தா செத்துரும். அதனால யாராவது ஒருத்தன் தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும். ஆமா ஆமா. முதலாளி வர்ற வரைக்குமாவது இது உயிரோட இருக்கணும். ஆமா. அந்த தண்ணி குடத்தை கொண்டா எப்படி? ஏன்டா இப்படி என்ன சொல்ல பண்றீங்க? தூங்கவும் விட மாட்டேங்கிறீங்க, திறந்து விட மாட்டேங்கிறீங்க. இங்க பாரு, ஏதோ துக்க வீட்டுக்கு வந்திருக்கிற மாதிரி எல்லாரும் முக்காடு. உங்களுக்கு ஏமா இந்த தலையெடுத்து? அடே, குணத்தை குளிப்பாட்டுற மாதிரி தண்ணி அடிச்சுட்டீங்க. அடுத்து என்னடா செய்யறதா உத்தேசம்? அடே, எதையும் விவரமா செய்யடா. ஐயோ, இதுதான் கடல் புலியா? இதுல ஒன்னும் குறைச்சே இல்ல. இவர் யாரு? எங்க முதலாளி. அடே அடே, வெளியூர் போயிருந்தாராக்கும். உங்களுக்கு முதலாளி தானே? என்ன அது? நீ ஆச்சரியப்படுறியா வருத்தப்படுறியா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஐயா. இது என்ன பண்ணலாம்? முதலாளி என்ன சொல்றீங்க அப்படியே செஞ்சிடலாம். அப்படியா? துப்பாக்கி எடுத்து சுட்டுடுவோம். தம்பியை வளைச்சு விடுங்க. இந்த ஆணியெல்லாம் புடுங்க. உங்க ஆளுங்க எதையுமே விவரம் இல்லாம செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சுடுறத விவரமா கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. பின்னாடி கொலைகேசுல மாட்டிக்கிறீங்க. நமக்கு எதுக்கு இந்த வம்பு? ஒரு 50 மைல் தள்ளி நடு கடல்ல விட்டுட்டு வந்திருக்கா. இவனுக்கு தேவை போல இருக்கிற. எனக்கு நீச்சல் தெரியாதியா? அப்படியா? இது கடல் புலி. நம்ம நாட்டு பெண் புலிய கொண்டாந்து ஒரே கூண்டுல பழக விட்டா அது எப்படிப்பட்ட குட்டி போடுதுங்கிறத நம்ம பாப்போம்டா.
நெஜ புலிய உள்ள கொண்டாந்து விட்டீங்கன்னா குட்டி போடாதியா, எலும்பு தாயா போடும். என் சதையெல்லாம் அது தின்றுமியா. நீ ஏதோ பேண்ட் போட்டுக்கிற புத்திசாலியா இருப்பேன்னு நினைச்சேன். இவனுக்கு பரவாயில்ல போல் இருக்க. அட போங்கடா. ஏமா ஏதோ கடல் புலி வந்திருக்குதாமே, அது எங்க? அத அந்த குண்ல அரைச்சு வச்சிருக்காங்க. அடடே, நாட்டுப்புலி மாதிரி உடம்பு பூரா புள்ளி புள்ளியா இருக்குதே. நீயா இங்க எப்படியா வந்து மாட்டிக்கிட்ட? 25 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு கடல்ல குதிச்ச, வலை போட்டு பிடிச்சு கொண்டாந்து கூண்டுல அடைச்சிட்டாருங்க. ஐயா, இவர் புலி இல்லையா, என் புருஷன் ஐயா. இத பாருங்க, தயவு செய்து இவரை விட்டுடுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நாங்க ஒண்ணும் மடையங்க இல்ல. அவன் புலி இல்ல, உன் புருஷங்கிறது எங்களுக்கும் தெரியும். பின்ன ஏன் என்ன அடைச்சு வச்சிருக்கீங்க? சந்தர்ப்பம் வரும்பொழுது உன்னை புடிச்சு வைக்க சொல்லி பஞ்சாயத்துல உத்தரவு. நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ புலி வேஷம் ஆடுற, அதுல வர்ற வருமானத்தை வச்சுட்டு குடிக்கிற, அதனால குத்து வெட்டு கொலை சோடா பாட்டில் இப்படி கலாட்டா பண்ற. இனிமே புலி வேஷம் ஆட மாட்டேன்னு சொல்லு. எவனுமே ஆடக்கூடாதா? எவனும் ஆடலாம், நீ ஆடப்படாது. ஏன் ஆடக்கூடாதுங்கிற? அவன் தான் குடிச்சு தொலைறானே, அவன் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டோம். இப்ப திறந்து விடுறேன். ஐயா, என் மேல சத்தியமா இனிமே குடிக்க மாட்டேன்னு அவங்க கிட்ட சீக்கிரமா சொல்லுயா. இருடு, அதெல்லாம் யோசனை பண்ணி சொல்ல வேண்டிய விஷயம். அது வரைக்கும் நீ கூண்டுல கிடக்க வேண்டியதுதான். இதுக்குள்ளவே இருந்தா கூண்டு விழுந்துருமியா. இனிமே நான் சத்தியமா குடிக்க மாட்டேயா. திறந்து வர சொல்லியா? சீக்கிரமா திறந்து விடுங்க ஐயா. திறந்து விட்டு துரத்துக்கிறாய்.